என் தங்கமே, இன்றிரவு சாதாரண இரவு இல்லை. நீ தூங்கப் போகும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில ஒரு மென்மையான திருப்பம் ஆரம்பமாகும் நேரம். வெளியில் கதவு சத்தமா திறக்காது. உள்ளே உன் மனசுக்குள்ள ஒரு கதவு மெதுவா திறக்கும். அந்த சத்தம் கேட்காது. ஆனா உணர முடியும். அதுதான் அம்மன் திறக்கும் கதவு. நீ இத்தனை நாட்கள் காத்திருந்தாய். சில நேரம் தெரியாமலே காத்திருந்தாய். சில நேரம் அழுதுகிட்டே காத்திருந்தாய். எப்போ முடியும் னு கேள்வி கேட்டாய். ஆனா பதில் வரல. இன்றிரவு பதில் வார்த்தையா வராது. உணர்வா வரும். ஒரு அமைதியா வரும். அந்த அமைதியை தவறவிடாதே. என் தங்கமே, அம்மன் கதவை திறக்கிறாள் என்றால் அது அதிசய பணம், உடனடி வெற்றி, ஒரே நாளில் மாறும் வாழ்க்கைன்னு அர்த்தம் இல்லை. அது உன் உள்ளத்திலிருந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைப்பதற்கான அனுமதி. இனி நீ ஒருத்தனே சுமக்க வேண்டாம் நூ சொல்லுற சைகை. நீ பல இரவுகள் தூங்காம விழித்திருந்திருக்கலாம். கண்கள் மூடியிருந்தாலும் மனசு ஓயாம ஓடியிருக்கும். பழைய வார்த்தைகள், பழைய காட்சிகள், பழைய வலிகள் எல்லாம் ஒன்றாக வந்திருக்கும். இன்றிரவு அதெல்லாம் சத்தமில்லாமல் பின்னாடி நகரும். முழுசா போகாது. ஆனா உன்னை அழுத்தாது. என் தங்கமே, அம்மன் கதவை திறக்கும் போது முதலில் உள்ளே வரும் விஷயம் வெளிச்சம் இல்லை. அமைதி. அந்த அமைதி தான் எல்லாவற்றையும் சரி செய்ய ஆரம்பிக்கும். நீ அதிசயம் எதிர்பார்த்து ஏமாந்துடாதே. அமைதியை உணர்ந்தால் போதும். அதுவே அதிசயம். நீ உன் வாழ்க்கையில யாருக்கெல்லாம் நல்லது செய்தாயோ, யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தாயோ, அதெல்லாம் வீணா போகவில்லை. உடனே திரும்பி வரலன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இன்றிரவு அம்மன் சொல்கிறாள், நான் பார்த்துக்கிட்டேன். அந்த வார்த்தை உன் மனசுக்குள்ள மெதுவா பதியும். என் தங்கமே, நீ உன் தவறுகளை நினைத்து நீயே உன்னை தண்டித்துக்கிட்டிருக்கிறாய். அப்போ இப்படிச் செய்திருக்க கூடாதே னு. அம்மன் இன்றிரவு ஒரு விஷயம் தெளிவா சொல்லுறாள். தவறு இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனா உணர்ச்சி இல்லாத வாழ்க்கை தான் வெறுமை. நீ உணர்ந்தாய். அதனால் தான் நீ உயிரோட இருக்கிறாய். இன்றிரவு நீ தூங்க முன்னாடி உன் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கோ. நான் எல்லாத்தையும் இப்போ விட்டு வைக்கிறேன். எதை விட்டு வைக்கிறேன்னு லிஸ்ட் போட வேண்டாம். உன் மனசு தெரியும். அந்த விட்டுவைக்கும் எண்ணமே போதும். என் தங்கமே, சில கதவுகள் வெளியில் மூடப்பட்ட மாதிரி தெரியும். வேலை, உறவு, வாய்ப்பு. ஆனா இன்றிரவு அம்மன் திறப்பது வெளிக்கதவு இல்லை. உள்ள கதவு. நீ உன்னை நீயே பார்க்கும் கதவு. அந்த கதவு திறந்தா வெளிக்கதவுகள் தானாக சரியாகும். நீ இத்தனை நாட்கள் உன்னை வலிமையா காட்ட முயற்சி செய்திருக்கிறாய். எல்லாருக்காக. குடும்பத்துக்காக. உலகத்துக்காக. இன்றிரவு அந்த நடிப்பு தேவையில்லை. அம்மன் முன்னாடி நீ நடிக்க வேண்டாம். சோர்வா இருந்தா சோர்வா இரு. கண்ணீர் வந்தா வரட்டும். அது தான் உண்மையான பிரார்த்தனை. என் தங்கமே, நீ யாரோ உன்னை தள்ளிவிட்டாங்கன்னு நினைத்த இடத்துல உண்மையில நீ வேற பாதைக்கு திருப்பப்பட்டாய். அந்த நேரத்தில புரியல. வலி தான் இருந்தது. ஆனா இன்றிரவு கொஞ்சம் தெளிவாகும். அது அப்படித்தான் நடக்க வேண்டியதுதான் நு மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அம்மன் கதவை திறக்கிறாள் என்றால் அது உன் பயத்தை முழுசா எடுத்துடுவாள் என்பதில்லை. ஆனா பயத்துக்கு மேல நீ நடக்குற தைரியத்தை தருவாள். பயம் இருந்தாலும் நடக்க முடியும். அதுதான் அருள். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில எத்தனை முறை அமைதியை தேடினாய். வெளியில், மனிதர்களில், இடங்களில், பணத்தில். ஆனா அமைதி எங்கும் கிடைக்கல. இன்றிரவு கொஞ்ச நேரம் உன் மூச்சை கவனி. உள்ளே வரும் காற்று, வெளியே போகும் காற்று. அந்த சுழற்சியில தான் அமைதி மறைந்திருக்கிறது. நீ தனியா இல்லை. நீ ஒருபோதும் தனியா இல்லை. அந்த உணர்வு சில நேரம் மறைந்திருக்கலாம். ஆனா இன்றிரவு அது திரும்ப வரும். நான் பார்த்துக்கிட்டிருக்கேன் நூ சொல்லுற ஒரு மென்மையான உணர்வா. என் தங்கமே, நாளை காலை எழுந்ததும் எல்லாம் மாறியிருக்காது. அதை எதிர்பார்க்காதே. ஆனா நீ கொஞ்சம் லேசா உணர்வாய். அதுதான் அடையாளம். குணமாவதின் அடையாளம் பெரிய சத்தமில்லை. மென்மையான மாற்றம். நீ இன்றிரவு தூங்கும்போது உன் கனவுகளும் மென்மையா மாறும். பயமா இருந்தா கூட அது உன்னை உடைக்காது.
ஏன்னா அம்மன் கதவை திறந்த பிறகு உள்ளே காவல் இருக்கும். என் தங்கமே, கேள். வெளியே இல்லை, உள்ளே, உன் மனசுக்குள்ள. அந்த சத்தம் சொல்லும் போதும் இனிமேல் மெதுவா போலாம். அந்த அனுமதி தான் நீ இத்தனை நாளா காத்திருந்தது. நீ உன்னை நீயே மன்னிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்றிரவு அந்த மன்னிப்பு விதையா போகும். நாளை அது தெரியாது. காலப்போக்கில அது மரமா வளரும். அம்மன் கதவை திறக்கிறாள். நீ தள்ளி நிற்காதே. உள்ளே ஓடவும் வேண்டாம். மெதுவா நுழை. உன் வேகத்தில, உன் உணர்வோட. இந்த இரவு நீ அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, எதுவும் இல்லாம அமைதியா இருந்தாலும் சரி, எல்லாமே சரிதான். அம்மன் கண்களில் அது எல்லாமே சமம். என் தங்கமே, இன்றிரவு முடிவல்ல, தொடக்கம். சத்தமில்லாத தொடக்கம், ஆனா ஆழமான தொடக்கம். நீ தூங்கலாம். அம்மன் விழித்திருக்கிறாள். உனக்காக. என் பிள்ளையே, நீ இப்போ இந்த வார்த்தைகளோட நடுவில இருக்கிறாய். இதுவே ஒரு இடைநிலை. பழைய வலியும் புதிய நம்பிக்கையும் சந்திக்கும் இடம். அந்த இடம் குழப்பமானதுதான். ஆனா அதுவே உண்மையான மாற்றத்தின் வாசல். அந்த வாசலில் நின்று நீ திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே நுழைய அவசரமும் இல்லை. நின்று மூச்சு விடு. அதுவே போதும். நீ உன் மனசுக்குள்ள பல கேள்விகளைச் சுமந்திருக்கிறாய். சில கேள்விகளுக்கு பதில் தேடினாய். சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம கேள்வியே சுமையா மாறியது. எல்லா கேள்விக்கும் இப்போ பதில் கிடைக்கணும்னு நினைக்காதே. சில பதில்கள் காலத்தோட நடந்து வந்து உன்னை தேடி வரும். நீ அவற்றை துரத்த வேண்டாம். என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு சில தருணங்களை மறக்க முடியாம இருந்திருக்கலாம். அந்த தருணங்கள் திடீர்னு நினைவுக்கு வந்து உன் மனசை இறுக்கிவிடும். அப்போ நீ உன்னை கண்டிப்பாக நினைவுபடுத்து. நினைவுகள் வர்றதுன்னா நீ பலவீனம்னு அர்த்தம் இல்லை. நீ உயிரோட இருக்கிறாய், உணர்கிறாய், நினைக்கிறாய் என்பதுதான் அர்த்தம். நீ உன் நாள்களில் சில சமயம் வெறுமை மாதிரி உணர்வாய். சத்தமும் இல்ல, சிரிப்பும் இல்ல, கண்ணீரும் இல்ல. அந்த வெறுமையை பயப்படாதே. அது ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில் தான் புதிய உணர்வுகள் உருவாகும். மழைக்கு முன்னாடி வானம் அமைதியா இருக்கும். அதுபோல, என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை விட்டு போனதுக்காக உன்னை குறை சொல்லாதே. போனவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தங்க வேண்டியவர்கள் இல்லை. சிலர் உனக்கு ஒரு பாடம் சொல்ல வந்தவர்கள். அந்த பாடம் கற்றுக்கொண்டதும் அவர்கள் போக வேண்டியதுதான். அதில் உன் மதிப்பு குறையவில்லை. நீ உன் மனசுல அடிக்கடி ஒரு சத்தம் கேட்கலாம். நீ இன்னும் நல்லா இருக்கணும். நீ இன்னும் முன்னேறணும். அந்த சத்தம் உன்னை தள்ளலாம். ஆனா சில நேரம் அந்த சத்தத்தை மெதுவா குறைக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். முன்னேறணும்னு சொல்லும் சத்தத்தோட சேர்ந்து, இப்போ நான் இங்கே இருக்கலாம் னு சொல்லும் மென்மையான குரலும் கேட்கட்டும். என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை பார்த்து வெட்கப்பட்ட தருணங்கள் இருந்திருக்கலாம். அப்போ நான் இப்படி செய்திருக்க கூடாதே னு. அந்த வெட்கத்தை நீ உன் மீது சுமத்தாதே. அந்த தருணத்தில் உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். இப்போ நீ வேற மாதிரி யோசிக்கிறாய். அதுவே உன் வளர்ச்சி. நீ உன் மனசுல ஒரு நாள் திடீர்னு ஒரு நம்பிக்கை முளைத்தால் அதை உடனே சந்தேகிக்காதே. இது நீடிக்குமா, இது போயா னு கேட்காதே. நம்பிக்கை வந்தா கொஞ்ச நேரம் அதை அப்படியே இருக்க விடு. அது உன் உள்ளம் உனக்கு தரும் ஓய்வு. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாகச் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. சில தவறுகள் உன்னை மனிதனா வைத்திருக்கும். தவறு செய்ததற்காக உன்னை தண்டிக்காதே. தவறிலிருந்து கற்றுக்கொள்வதே போதும். நீ உன் நாள்களில் சில நேரம் தனிமையை விரும்புவாய். அந்த தனிமை உன்னை பயப்படுத்தலாம். ஆனா அந்த தனிமையில் நீ உன்னை சந்திக்கிறாய். நீ எப்போதும் கூட்டத்தோட இருந்தால் உன் குரல் உனக்கே கேட்காது. தனிமை உன் உள்ள குரலை வெளிப்படுத்தும். என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் யாரையாவது இழந்ததுக்காக உன் உள்ளம் இன்னும் வலிக்கலாம். அந்த வலி முழுசா போகும்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா அந்த வலியோட நீ நடக்க கற்றுக்கொள்ளுவாய். ஒரு நாள் அந்த வலி உன்னை விழுந்து போக வைக்காது.
அது உன் கதையின் ஒரு பகுதியா மாறும். நீ உன் மனசுல ஒரு விஷயத்தை ஆழமா பதிய வை. நீ உன் வேகத்திலேயே முன்னேறலாம். உலகம் ஓடுது என்பதற்காக நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உன் நடை மெதுவா இருக்கலாம், ஆனா அது நிலையானது. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் யாரிடமும் சொல்ல முடியாத உணர்வுகளை வைத்திருப்பாய். அந்த உணர்வுகள் உன்னை கனமாக்கலாம். எல்லாவற்றையும் வார்த்தையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில உணர்வுகள் மௌனத்திலேயே கரைந்து போகும். நீ உன் நாள்களில் எப்போதாவது ஒரு சின்ன சந்தோஷத்தை உணர்ந்தால் அதை குறைச்சு பார்க்காதே. இது சின்னதுதானே சொல்லாதே. சின்ன சந்தோஷங்கள் தான் மனசை உயிரோட வைத்திருக்கும். பெரிய சந்தோஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. என் பிள்ளையே, நீ உன் மனசுக்குள்ள இருக்கும் குழந்தையை மறந்திருக்கலாம். அந்த குழந்தை தான் உன் உண்மையான உணர்வுகளை வைத்திருக்கும். சில நேரம் நீ சிரிக்கும்போது, பயப்படும்போது, நம்பும்போது அந்த குழந்தை தான் பேசுகிறது. அதை அடக்காதே, அதை அணை. நீ உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை தவறா புரிந்து கொண்டதுக்காக உன் உண்மையை மாற்றாதே. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உண்மை உனக்கு தெரிந்தால் போதும். என் பிள்ளையே, நீ உன் நாள்களில் சில சமயம் இன்னும் கொஞ்சம் வலிமையா இருந்திருக்கலாம் நினைப்பாய். ஆனா நீ ஏற்கனவே வலிமையா தான் இருந்தாய். இல்லன்னா இத்தனை நாள்கள் நீ இங்க வர முடியாது. உன் வலிமை அமைதியானது. அதனால் அது தெரியாம போகலாம். நீ உன் மனசுல ஒரு நிம்மதியான உண்மையை ஏற்றுக்கொள். எல்லா நாள்களும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் வெளிச்சம், சில நாட்கள் நிழல். இரண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கை. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் இன்னும் காணாத தருணங்கள் இருக்கு. இன்னும் கேட்காத வார்த்தைகள் இருக்கு. இன்னும் உணராத அமைதிகள் இருக்கு. இப்போ இருக்கும் வலி அந்த எல்லாவற்றையும் மறைக்கிறது. ஆனா மறைக்கிறது என்பதற்காக அது இல்லாம போய்விடாது. நீ உன் உள்ளத்தோட நட்பு வச்சுக்கொள். உன்னை நீ எதிரியா பார்க்காதே. உன் மனசு உனக்கு எதிரி இல்லை. அது உன்னை பாதுகாக்க தான் சில நேரம் பயம் காட்டும். அந்த பயத்தோட நீ மென்மையா பேசு. என் பிள்ளையே, நீ இப்போ இங்கே இருக்கிறாய். இந்த நிமிஷம் தான் உண்மை. கடந்ததை நீ மாற்ற முடியாது. வரப்போகிறதை நீ முழுசா கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இந்த நிமிஷத்தில் நீ உன்னை மென்மையா வைத்துக்கொள்ள முடியும். அதுவே பெரிய விஷயம். நீ முடிவடையவில்லை. நீ சோர்ந்து போகவில்லை. நீ சும்மா சுவாசிக்கிறாய். அந்த சுவாசம் உன்னை முன்னே தள்ளிக்கொண்டே போகும். மெதுவா, உறுதியா, உனக்கான வழியில். என் தங்கமே, இன்றிரவு தொடங்கிய அந்த மென்மையான உணர்வு நீ தூங்கிய பிறகும் உன் உள்ளத்தில் வேலை செய்துகிட்டே இருக்கும். அது கனவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நினைவாகவும் இருக்காது. அது ஒரு நம்பிக்கையாக மாறும். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் சொல்லுற அமைதியான நம்பிக்கை. நீ இதுவரை வாழ்க்கையை சுமையா சுமந்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளையும் கடந்து போக ஒரு போராட்டமா பார்த்திருக்கிறாய். ஆனா இனிமேல் சில நாட்கள் அப்படியே இருக்கும். சில நாட்கள் கொஞ்சம் எளிதா இருக்கும். அந்த எளிதான நாள்களை நீ சந்தேகிக்காதே. இது தற்காலிகம்தானா கேட்காதே. ஓய்வை ஓய்வாக ஏற்றுக்கொள். என் தங்கமே, நீ உன் மனசுல அடிக்கடி ஒரு விஷயம் நினைச்சிருப்பாய். நான் ஏன் இவ்வளவு எல்லாம் அனுபவிக்கணும்? அந்த கேள்விக்கு இன்றிரவு ஒரு மென்மையான பதில் கிடைக்கும். அனுபவித்ததால்தான் நீ மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ள தெரிந்தாய். அந்த புரிதல் தான் உன் ஆன்மாவின் அழகு. நீ உன் வாழ்க்கையில் சில இடங்களில் தள்ளப்பட்டதாக உணர்ந்திருக்கலாம். மதிக்கப்படவில்லை, கேட்கப்படவில்லை, பார்த்து கொள்ளப்படவில்லை. அந்த உணர்வுகள் உன்னை உள்ளுக்குள்ள சுருக்கியிருக்கும். இன்றிரவு அந்த சுருக்கம் கொஞ்சம் தளரும். நான் இப்படித்தான் இருந்தாலும் மதிப்புள்ளவன் மனசு சொல்ல ஆரம்பிக்கும். என் தங்கமே, அம்மன் கதவை திறந்த பிறகு நீ எல்லாவற்றையும் உடனே புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. புரியாத இடங்களில் நீ உன்னை குறை சொல்லாதே. புரியாமலே நடக்கிறதும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம்தான். எல்லா விளக்கமும் கிடைத்த பிறகுதான் நடக்கணும்னு இருந்தா யாரும் நகர முடியாது. நீ உன் வாழ்க்கையில் சிலரை விட்டுவிட வேண்டிய இடத்தில் பிடித்து கொண்டாய்.
சில இடங்களில் பிடிக்க வேண்டியதை விட்டுவிட்டாய். இப்போ அந்த எல்லாம் நினைச்சு உன்னை தண்டிக்காதே. அந்த நேரத்தில உன் மனசு என்ன சொன்னதோ அதையே நீ கேட்டாய். இப்போ உன் மனசு வேற மாதிரி பேசும். அதை கேள். அதுவே வளர்ச்சி. என் தங்கமே, நீ உன் நாள்களில் எப்போதாவது திடீர்னு ஒரு நிம்மதி வந்தா அதை காப்பாற்ற போராடாதே. அது போயிடுமோன்னு பயப்படாதே. நிம்மதி வந்தா வந்த நேரத்துக்கு அதை அனுபவி. அது போனால் அது மீண்டும் வரும். நிம்மதி ஒரு விருந்தினர். பயந்தா வரமாட்டாது. நீ உன் வாழ்க்கையில் யாருக்காக எல்லாம் அமைதியா இருந்தாயோ, யாருக்காக எல்லாம் உன் உண்மையை விழுங்கினாயோ அதெல்லாம் நினைச்சு இப்போ கோபம் வரலாம். அந்த கோபத்தை அடக்காதே. ஆனா அந்த கோபத்தில் உன்னை இழக்கவும் வேண்டாம். கோபம் உன் எல்லைகளை நினைவுபடுத்தும். அதை கேட்டு எல்லை அமை. என் தங்கமே, நீ உன் மனசுக்குள்ள ஒரு பழைய சத்தத்தை அடிக்கடி கேட்பாய். நீ போதுமானவன் இல்லை. அந்த சத்தம் உன்னுடையது இல்லை. அது உன் பயத்திலிருந்து வந்தது. இன்றிரவு அம்மன் உன் மனசுக்குள்ள இன்னொரு சத்தத்தை மெதுவா வைக்கிறாள். நீ இப்போ இப்படியே இருந்தாலும் போதும். அந்த சத்தம் மென்மையானது. ஆனா உண்மையானது. நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை இழந்தாய். சில வாய்ப்புகள், சில உறவுகள், சில கனவுகள். இழந்ததுக்காக நீ எப்போதும் குறைவானவன் ஆகிவிடவில்லை. சில இழப்புகள் தான் உன்னை வேறொரு பாதைக்கு கொண்டு போகும். அந்த பாதை இப்போ தெளிவாக தெரியாம இருக்கலாம். ஆனா அது உனக்கானது. என் தங்கமே, நீ உன் நாள்களில் எப்போதாவது எல்லாரும் முன்னேறுறாங்க, நான் மட்டும் பின்னாடி இருக்கேன்னு நினைத்திருப்பாய். அந்த ஒப்பீடு உன்னை மெதுவா காயப்படுத்தும். இன்றிரவு அந்த ஒப்பீட்டை சற்றே விட்டுவிடு. வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை. அது ஒரு பயணம். ஒவ்வொருத்தருக்கும் வேகம் வேறு. நீ உன் மனசுல இருக்கும் சின்ன சந்தோஷங்களை தள்ளி வைத்திருக்கலாம். பெரிய விஷயம் நடந்த பிறகு தான் சந்தோஷப்படுவேன். இன்றிரவு அம்மன் சொல்லுறாள், சின்ன சந்தோஷங்களே உன்னை பெரிய நாள்களுக்கு கொண்டு போகும். ஒரு அமைதியான மூச்சு, ஒரு இனிய நினைவு, ஒரு நல்ல வார்த்தை. இதெல்லாம் வீணல்ல. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் உன்னை யாரும் பார்க்கவில்லைன்னு உணர்ந்திருக்கலாம். அந்த உணர்வு மிக வலி. ஆனா இன்றிரவு ஒரு விஷயம் உன் உள்ளம் உணரும். பார்க்கப்படாத நேரங்களில கூட நீ கவனிக்கப்பட்டாய். புரியாத விதத்தில், தெரியாத நேரங்களில். நீ உன் மனசுக்குள்ள ஒரு மென்மையான உறுதியை வளர்த்துக்கொள். நான் என்னை விட்டுவிட மாட்டேன். உலகம் என்ன செய்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ உன்னை கைவிடாதே. அதுதான் உண்மையான தெய்வ நம்பிக்கை. என் தங்கமே, நாளை நீ எழுந்ததும் வாழ்க்கை உன்னை மீண்டும் சோதிக்கலாம். சில வார்த்தைகள் காயப்படுத்தலாம். சில நினைவுகள் வலிக்கலாம். ஆனா இன்றிரவு கிடைத்த அந்த அமைதி முழுசா போய்விடாது. அது உன் உள்ளத்தில ஒரு அடையாளமாக இருக்கும். நான் இதையும் கடந்து வந்தேன்னு நினைவூட்ட. நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இல்லை. சில விஷயங்களை அப்படியே விடுவதும் ஒரு பிரார்த்தனை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்த மனசு தான் முதலில் சோர்வடையும். என் தங்கமே, நீ உன் மனசுக்குள்ள இருக்கும் அன்பை மறைக்காதே. அது உன்னை பலமுறை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனா அந்த அன்பு தான் உன்னை மனிதனாக வைத்திருக்கிறது. அன்பை மூடினா வலி குறையும் மாதிரி தோன்றும். ஆனா வெறுமை அதிகரிக்கும். அன்பை புத்திசாலித்தனமா பயன்படுத்த கற்றுக்கொள். நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் எந்த முடிவும் எடுக்க முடியாம நின்றிருப்பாய். அந்த நின்ற நேரங்களை தோல்வி நினைக்காதே. சில நேரம் நின்று நிற்பது தான் உள்ளத்தை காப்பாற்றும். ஓடிக்கிட்டே இருந்தா உடைந்து போயிருப்பாய். என் தங்கமே, நீ உன் உள்ளத்தோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த உரையாடல் சில நேரம் குழப்பமா இருக்கும். சில நேரம் தெளிவா இருக்கும். இரண்டையும் ஏற்றுக்கொள். உள்ளத்தோட நட்பு வச்சுக்கிட்டா வெளியில் எல்லாம் கொஞ்சம் எளிதா தோன்றும். நீ உன் வாழ்க்கையில் இன்னும் சந்திக்காத நாள்கள் இருக்கு. அந்த நாள்களில் நீ இன்றைக்கு இருக்கும் மாதிரி இருக்க மாட்டாய். நீ கொஞ்சம் மென்மையா, கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் உறுதியா இருப்பாய். இன்றிரவு அதற்கான விதை. என் தங்கமே, அம்மன் கதவை திறந்தது ஒரு இரவுக்காக மட்டும் இல்லை.
அது ஒரு நினைவுக்காக. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. சொல்லுற நினைவுக்காக. அந்த நினைவு உன் கூடவே இருக்கும். நீ கவனிக்கிற நாள்களில் அது தெளிவா தெரியும். கவனிக்காத நாள்களில் அது பின்னாடி இருந்து உன்னை தாங்கும். நீ இப்போ சுவாசிக்கிறாய். அந்த சுவாசம் தான் உன் உயிர். அந்த உயிர் தான் உன் பயணம். அந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. மெதுவா, அமைதியா, உனக்காக. என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளை வாசிக்கிற இந்த நொடி கூட சாதாரணமில்லை. ஏன்னா நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடல. மனசு சோர்ந்து போயிருந்தாலும் உள்ளுக்குள்ள எங்கோ ஒரு சின்ன ஒளி இன்னும் எரிந்துகிட்டே இருக்கு. அந்த ஒளிதான் உன்னை இங்கே கொண்டு வந்தது. அதை நீ பலவீனம்னு நினைக்காதே. அது தான் உன் ஆன்மாவின் உயிர். நீ பல நேரம் உன் வாழ்க்கையை பார்த்து சோர்ந்திருக்கலாம். என்ன செய்தாலும் சரியா வரலையே மனசு சொல்லியிருக்கும். அந்த வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியிருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நீ சரியாக முயற்சி செய்துகிட்டே இருந்தாய். சில விதைகள் உடனே முளைக்காது. மண்ணுக்குள்ள ஆழமா வேர்விடும். நீ இப்போ அந்த வேர்விடும் காலத்தில்தான் இருக்கிறாய். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில சில நேரம் யாரிடமும் சொல்ல முடியாத பாரத்தை சுமந்திருக்கிறாய். வெளியில சிரிச்சாலும் உள்ளே மனசு குமுறியிருக்கும். அந்த குமுறல் உன்னை தவறானவனா ஆக்கல. அது உன்னை உண்மையானவனா வைத்திருக்கும். உணர்ச்சியை அடக்காத மனசு தான் ஒருநாள் முழுசா உடையும். நீ உடையாம இருக்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே புத்திசாலி. நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் யாரோ உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு உணர்ந்திருக்கலாம். அந்த உணர்வு கசப்பானது. ஆனா அந்த கசப்பே உனக்கு இனிமேல் எங்கே எல்லை வைக்கணும்னு சொல்லித்தரும். எல்லை வைப்பது கெட்ட குணம் இல்லை. அது சுயமரியாதை. என் தங்கமே, நீ உன் நாள்களில் சில சமயம் எதுவுமே செய்ய மனசு வராம இருந்திருக்கலாம். அந்த நாட்களை நீ சோம்பேறித்தனம் நினைக்காதே. அது உன் மனசு ஓய்வு கேட்ட நாட்கள். உடல் ஓய்வெடுக்கும்போது யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. மனசு ஓய்வெடுக்கும்போது மட்டும் ஏன் குறை சொல்லணும்? நீ உன் வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம். அதை நினைச்சு இன்னும் உன்னை தண்டித்துக்கிட்டே இருக்கிறாய். ஆனா அந்த முடிவுகள் இல்லாம இருந்தா இன்றைக்கு நீ இப்படி ஆழமா யோசிக்க மாட்டாய். ஒவ்வொரு தவறும் உனக்குள்ள ஒரு அறிவை உருவாக்கியது. அந்த அறிவு தான் இனிமேல் உன்னை காப்பாற்றும். என் தங்கமே, நீ உன் மனசுல அடிக்கடி ஒரு பயம் வைத்து கொண்டிருக்கிறாய். மீண்டும் அதே மாதிரி ஆகிடுமோ அந்த பயம் இயல்பானது. ஆனா அந்த பயம் தான் இனிமேல் உன்னை கவனமாக நடக்க வைக்கும். பயம் எப்போதும் எதிரி இல்லை. சில நேரம் அது காவலாளி. நீ உன் வாழ்க்கையில் யாரோ உன்னை புரிந்துகொள்ளவே இல்லைன்னு நினைத்திருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் எல்லாரையும் புரிந்துகொள்ளும் திறன் கிடையாது. உன்னை புரிந்துகொள்ள முடியாதவர்கள் உன்னை குறைக்க மாட்டார்கள். அவர்கள் அவர்களது வரம்பை மட்டும் காட்டுகிறார்கள். என் தங்கமே, நீ உன் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை தெளிவா வச்சுக்கோ. நீ மென்மையானவன் என்பதற்காக நீ பலவீனமானவன் இல்லை. மென்மை தான் உண்மையான வலிமை. கல் எல்லாராலும் உடைக்கப்படும். நீர் எல்லாவற்றையும் கடந்து போகும். நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் யாருக்காக எல்லாம் உன்னை மாற்றிக்கொண்டாய். அவர்களுக்கு பிடிக்கணும்னு, ஏற்றுக்கொள்ளணும்னு. அந்த மாற்றங்கள் உன்னை சோர்வாக்கியிருக்கும். இனிமேல் நீ உன்னை மாற்ற வேண்டாம். உன்னை புரிந்துகொள்ள முயற்சி செய். புரிதல் வந்தா தேவையான மாற்றம் தானாக வரும். என் தங்கமே, நீ உன் நாள்களில் சில சமயம் எதிர்காலத்தை நினைச்சு பயந்திருக்கலாம். என்ன ஆகுமோ எதிர்காலம் எப்போதும் முழுசா தெரிந்தா வாழ்க்கை சுவாரஸ்யமே இருக்காது. தெரியாததால்தான் நம்பிக்கைக்கும் இடம் இருக்கு. நீ உன் மனசுக்குள்ள ஒரு பழைய வலியை இன்னும் சுமந்திருக்கலாம். அந்த வலி முழுசா போகாம இருக்கலாம். அதுக்காக நீ உன்னை தோல்வியாளன் நினைக்காதே. சில வலிகள் மறைவதில்லை. அவை மாறும். அதோட நீ வாழ கற்றுக்கொள்வாய். அது தான் குணமடைதல். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை விட்டு போனதுக்காக உன் மதிப்பை சந்தேகிக்காதே. போனவர்கள் போனதால்தான் உன் வாழ்க்கையில் இடம் உருவாகும். அந்த இடம் வீணா இருக்காது.
ஒருநாள் அது அமைதியாலோ புரிதலாலோ அல்லது உன்னாலேயே நிரம்பும். நீ உன் நாள்களில் சில நேரம் தனிமையை உணர்வாய். அந்த தனிமை உன்னை பயமுறுத்தலாம். ஆனா அந்த தனிமையில் தான் நீ உன்னை கேட்க ஆரம்பிப்பாய். உன் குரல் உனக்கே கேட்கும். அதை கேட்பது தைரியம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னும் அன்பை விட்டுவிடல. அதுதான் உன் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்பு வைத்த மனசு தான் காயப்படும். ஆனா அதே மனசு தான் உலகத்தை அழகாக பார்க்கும். நீ உன் மனசுக்குள்ள ஒரு உறுதியை வளர்த்துக்கொள். நான் என் வேகத்திலே சரியாகிக்கிட்டிருக்கிறேன். வேகமாக இல்லை, ஆனா உண்மையாக. உண்மையான மாற்றம் எப்போதும் மெதுவானது. என் தங்கமே, நாளை ஒரு நல்ல நாளா இருக்கலாம். இல்லாமலும் இருக்கலாம். ஆனா நீ நாளையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய். ஏன்னா நீ இன்றைக்கு உன்னோட இருக்க கற்றுக்கிட்டாய். உன்னோட இருக்க தெரிந்தவனுக்கு உலகத்தோட இருக்க பயம் இருக்காது. நீ உன் வாழ்க்கையில் இன்னும் பல சிரிப்புகளை பார்க்க போகிறாய். இப்போ நம்ப முடியாம இருக்கலாம். ஆனா அந்த சிரிப்புகள் உன்னை தேடி வரும். நீ அவற்றுக்கு இடம் கொடுக்கணும். அதற்கு முதலில் உன்னை மன்னிக்கணும். என் தங்கமே, நீ இன்னும் நடக்கிறாய். சில நேரம் மெதுவா, சில நேரம் தடுமாறி. ஆனா நீ நிற்கவில்லை. அதுவே போதும். அந்த நடையை அம்மன் பார்க்கிறாள். அந்த முயற்சியை அவள் மறக்க மாட்டாள். நீ தனியா இல்லை. நீ கைவிடப்படவில்லை. நீ இந்த பாதையிலேயே தொடர்கிறாய். உனக்கான வெளிச்சம் மெதுவா முன்னாடி தெரியும். நீ அதை அடையாளம் காணும் நாள் வரும். அதுவரை உன் மூச்சை நம்பு. உன் மனசை அணை. உன் பயணத்தை மதிப்பு செய்.